ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆன்லைனில் வாங்கியிருந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் ப்ளஸ்ஸோட சீட் கவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீட் கவர் நான் ஏன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூட்டியை நான் வெளியே வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்னோடய ஸ்கூட்டி சீட்டை ஸ்க்ராட்ச் பண்ணி ரொம்ப ஸ்பாஞ்சஸ் அந்த சீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ்லாம் வெளியே எடுத்து சீட்டே பார்க்க ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அசிங்கமாக இருந்துச்சு. சரி, என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், ஏன்னா உடனே என்னால் அதை மாற்ற முடியலன்றப்போ எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேவைப்பட்டது. எப்படி இந்த சீட் கவரை கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ, ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த சீட் கவரில் ஏற்கனவே இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் டாக் நாய்ங்க பண்ணதுனால இந்த ஸ்பாஞ்சஸும் வெளியே வந்துருச்சு. மழை டைமில் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னா அந்த சீட்டெல்லாம் தண்ணி உள்ளே போய் ஊறிடும்ன்றதுனால உடனே மாற்றவும் முடியலன்றதுனால நான் என்ன பண்ணேன், இந்த ஆன்லைனில் நான் இந்த சீட் கவரை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் ஓப்பன் பண்ணப்போ சூப்பர் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக சேஃபாக எப்படி நம்ம சீட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ இந்த கவர் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இது இருக்குது. இந்த சீட் கவர் பெஸ்ட்டான சாய்ஸாக இப்போ எனக்கு தோணுது. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வாங்க இந்த சீட் கவரை எப்படி நான் என்னோடய ஸ்கூட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் ப்ளஸ்ஸு. எனக்கு அதோட சீட் கவர் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் தேடி இந்த கவரை நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த குவாலிட்டி, இந்த சீட் கவரோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ இந்த சீட் கவரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய சீட்டு அந்த நாய் கடித்து அதை நாங்கள் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம். இது மேலே தான் இப்போ வாங்கின புது சீட் கவரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கவரை மேலே போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஹஸ்பண்ட் மேலே போட்டுட்ருக்காரு. அதை எப்படி மாட்டிட்டு அதை சீட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி அந்த சீட்டை நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட மேலே பார்த்தீங்கன்னா ஷூ லேஸோட கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கயிறை நல்லா இழுத்து டைட்டாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டிங்க, நாட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் கவர் மூவே ஆகாது. நல்லா அந்த சீட் கவரை எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நீங்கள் மாட்டி விட்டு சீட்லேருந்து சீட் கவர் வெளியே வராது. அப்போ உங்களுக்கு அதை ஈஸியாக நீங்கள் உட்காரும் போது உங்களுக்கு அந்த சீட் இப்படியும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த சீட் மூவ் ஆகாமல் டைட்டாக நிற்கும். நல்லா இழுத்துட்டு அந்த நாட்டை மட்டும் நீங்கள் டைட்டாக போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பராக உங்களுக்கு அந்த சீட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் உங்களுக்கும் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். உங்கள் ஸ்கூட்டி உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம்ஸ், நான் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருந்துச்சி, என்னால் உடனே சீட்டை மாற்ற முடியல, அப்போது அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை நீங்கள் இந்த ஆன்லைனில் சீட் கவரை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த சீட் கவர் வாங்கணும்னு தோணுச்சுன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் குவாலிட்டியில் அப்படியே புதுசாக நீங்கள் சீட்டு மாற்றினா எப்படி இருக்கும், சீட்டை மாற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ.